அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026 தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிமுகவில் பல சீனியர் நிர்வாகிகள் திமுக உள்ளிட்ட மாற்று கட்சிகளில் இணைந்து வருகின்றனர். அந்த வகையில் கொங்கு மண்டல அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இந்த வார இறுதிக்குள் தவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கு முன்னதாக அவர் விஜயை சந்தித்து உரையாட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. அடுத்த 3 மாதங்களில் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் பற்றிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தற்போதைய நிலையில் 4 முனை போட்டியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சியை தக்க வைக்க திமுகவும் ஆட்சியை பிடிக்க அதிமுக பாஜக கூட்டணியும் முயற்சி செய்து வருகின்றனர். நாதக தனித்து போட்டியிடுகிறது. தவேகாவும் தங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கூட்டணியில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல அதிருப்தியாக உள்ள பல தலைவர்கள் கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து வருகிறது. ஏற்கனவே அதிமுகவில் அதிருப்தியில் இருந்த அன்வர் ராஜா, மைத்ரேயன், மனோஜ் பாண்டியன், மருது அழகுராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் திமுகவில் இணைந்துவிட்டனர். எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் ஏற்பட்டு கட்சியில் இருந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வருகிற டிசம்பர் 15ஆம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்த வரிசையில் அதிமுக கொங்கு மண்டலத்தின் முக்கிய தலைவராக இருந்து சமீபத்தில் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முக்கிய முடிவு எடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செங்கோட்டையன் ஏற்கனவே பாஜகவுடன் தொடர்பில் இருந்த நிலையில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அவருக்கு அங்கு சரியான பதில் வரவில்லை. அதனால் அவர் தவேகாவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விரைவில் விஜயை சந்தித்து பேசும் செங்கோட்டையன் தவேகாவில் இணைந்து சட்டமன்ற தேர்தல் பணியாற்றுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையனுடன் ஏற்கனவே சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் நேற்று சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு சென்ற செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களிடம் பாஜக நம்மை கைவிட்டு விட்டது என கூறியதாக சொல்லப்படுகிறது. அதனையடுத்து இன்று காலை அவரது ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் என சில முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்களிடம் தவேகாவில் இணைவது குறித்து பேசியுள்ளார். இன்னும் சிலரோடு பேச்சுவார்த்தை நடப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் செங்கோட்டையனுடன் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளும் தவேகாவில் இணைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. ஏற்கனவே தவேகா தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி சந்தித்து பேசியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே விரைவில் செங்கோட்டையன் விஜய் சந்திப்பு நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு செங்கோட்டையன் இந்த வாரத்திற்குள் தவேகாவில் இணைவார் எனவும் தமிழ்நாட்டின் மிக மூத்த அரசியல் தலைவர் என்பதால் அவருக்கு தவேகாவில் முக்கிய பதவி ஒன்றும் வழங்கப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.